கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நாம வந்திருக்கிறது நாமக்கல் தொகுதிக்கு. இந்த தொகுதியில திமுக கூட்டணி சார்பா 2வது முறையா போட்டியிடுற கட்சி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரனோட தான் இன்னைக்கு பேச போறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் வரீங்கன்னு சொன்னதுமே இந்த மண் சார்ந்த உணவு வகைகள்லாம் மண்பானைகள்லேயே தயார் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி நிறைய தாபாக்கள் கொங்கு பகுதியில் நிறைய இருக்கு. ஆமாம், இந்த ஒவ்வொரு ரோடு வரும்போதே பார்த்தேன். ஒவ்வொரு ரோட்லையும் பார்த்தீங்கன்னாவே 10-20 இருக்கும், வரிசையாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். ஜென்ரலாக இங்கே அந்த நாட்டுக்கோழி எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். நார்மலாக எல்லாருமே தாபாவில் நாட்டுக்கோழி தான் அதிகமாக பண்ணுவாங்க. நாட்டுக்கோழி பண்ணுவாங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஃபேமஸ். கேள்விப்பட்டிருக்கேன். முக்கியமாக அந்த கொங்கு பகுதிகளில் பள்ளிப்பாளையம் டெல்லியில் கிடைக்குது. டெல்லியில் பள்ளிப்பாளையம் சிக்கன். நியூயார்க்கு போனால் பள்ளிப்பாளையம் சிக்கன் ஆர்டர் பண்ண தரோம். அது மாதிரி இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன், நம்ம ஊரில் இந்த திருச்செங்கோடு சிக்கனும் மாற்றிக்குவாங்க. அங்கங்கே பேர் அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன். ஆமாம், அதுதான். ஸோ உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் கிடைச்சாலும் இங்கே டேஸ்ட் பண்ணுறதுல பள்ளிப்பாளையம் சிக்கன்லாம் இன்னும் கொஞ்சம் தேங்காய் அதிகமாக இருக்கும். பட் என்னன்னா இது அந்த ஜூஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜூஸ் குழம்பாகாமல் இந்த பீஸ்லேயே இறங்கிடும். அதாவது குழம்பா வர வேண்டியது திரும்ப அந்த கறியிலே இறங்கி அப்படியே நல்லா சுண்டி அந்த டேஸ்ட் வந்துடுது. இது மாதிரி நிறைய உணவு வகைகள், கொங்கு அப்படின்னு சொன்னாலே நிறைய உணவு வகைகள் ஞாபகம் வருது. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? அதிகமாக சிக்கன் தான். இது மாதிரி இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நார்மலாக ரைஸ் கம்மியாக சாப்பிடுவேன். ரைஸ் குவான்டிட்டி குறைஞ்சிடும். கார்போஹைட்ரேட் இப்போ கொஞ்சம் எடுத்துரு, அதிகமாக போட்டேன். கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்துக்கிறது, கம்மியாக எடுத்துக்கிறது, ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிறது. அது நார்மலாக அப்படியே பழகிட்டேன். தாபாவோட அந்த அட்மாஸ்பியரே நல்லாயிருக்கும். ஃப்ரீயாக அந்த ஹோட்டலில் போயிட்டு பார்க்கிங் பிரச்சனையோட அப்புறம் உள்ளே போயிட்டு அவசரமாக சாப்பிட்றது அது மாதிரி விஷயம்லாம் இல்லை. உட்கார்ந்தாலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். இது நீங்கள் ரெகுலராக ரொம்ப விரும்பி சாப்பிட்றது, விருப்பப்பட்டு சாப்பிட்றது, இதை பற்றி பேசுங்க. நார்மலாக சிக்கன், அப்புறம் ரைஸ் இதே சிக்கன் குழம்பு தண்ணி குழம்பா சாப்பிடும். தண்ணி குழம்பும்பாங்க. தண்ணி குழம்பு சூப் ரொம்ப, ஆமாம், திக்காக இருக்காது. அது ரொம்ப லிக்விடாக இருக்கும். அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ரைஸுக்கு பச்சை புளி ரசம்ங்கிறது வேற எங்கேயுமே கிடைக்காது. பச்சை புளி ரசம். பச்சை புளி ரசம். பச்சை புளி ரசம்னா ஏப்பா பச்சை புளி ரசம் வச்சிருக்கீங்களா? இப்போ வேண்டாம், இருக்கு. இப்போ வேண்டாம். இப்போ வேற ஏதாவது குழம்பு இருந்தா. பச்சை புளி ரசம் இங்கே ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் அதிகமாக சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை, நான் இங்கே தான் கேள்விப்படுறேன். இல்லை, அந்த ரசம் ஒரு தனி டேஸ்ட். அது கொஞ்சம் பச்சையாகவே இருக்கும். அதனால தான் அது பச்சை புளி ரசம். புளியை நார்மலாக காய வச்சு அதை கரைச்சி ரசம் வைப்பாங்க. இது பச்சை புளியை அப்படியே ரசத்துக்கு பயன்படுத்துறது. அது என்ன விதமான டேஸ்ட்டை கொடுக்கும்? டேஸ்ட்டில் என்ன விதமான மாற்றம்? டேஸ்ட் நார்மல் ரசத்தை விட இது வேற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் பண்ணுறது வீட்டிலலாம் ரொம்ப ஒரு 2-3 மினிட்ஸுக்குள்ள ரசம் பண்ணிடுவாங்க டக்குன்னு. ஆமாம், ஒன்று அப்படியே ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு புளியை கரைச்சாங்கன்னா ரசம் ஆகிடும். அதுதான் பச்சை புளி ரசம். நம்ம ஊரில் கிராமங்களில் வேகமாக பண்ணுறதுக்காக அந்த பிளான். பட் அது அந்த டேஸ்ட் இப்போ எல்லாத்துக்கும் பிடிச்சதுனால இந்த பச்சை புளி ரசம் ஒரு மெனுவில் ஒரு பார்ட் ஆயிடுச்சு. இந்த பச்சை புளி ரசம் மாதிரி இந்த ஏரியாவில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற வேற உணவு வகைகள் ஏதாவது இருக்கா? இந்த கோதுமை உப்புமா சாப்பிட்ருக்கீங்களா? கோதுமையில் உப்புமா, இந்த ரவா உப்புமா சாப்பிட்ருக்கேன். சேமியா உப்புமா சாப்பிட்ருக்கேன். கோதுமை உப்புமா. கோதுமைனா உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு சாப்பாட்டுக்கு அப்புறம் கடைசியாக அந்த உப்புமா அதில் கொஞ்சம் தயிர் போட்டு சாப்பிட்றாங்க. உப்புமால தயிர். அது ஒரு உப்புமாவே கோதுமையில் செஞ்சது. இதுதான் உங்களுக்குலாம் அது பார்க்காதான் இருக்கும் இந்த விஷயங்கள். அதே போல் அந்த குடல் கறி சாப்பிட்ருக்கீங்களா? குடல் கறி எங்கள் எந்த ஊரில் குடல் கறி சாப்பிட்றீங்க? நான் சென்னையில் சாப்பிட்ருக்கேன். வேறு சில ஊர்களில் போகும்போது போட்டின்னு சொல்லுவாங்க, அது ஃப்ரை பண்ணி தருவாங்க, குழம்பு வச்சு தருவாங்க, சாப்பிட்ருக்கேன். அது இங்கே ரொம்ப ஃபேமஸ். மார்னிங் குடல் கறி இட்லி. மார்னிங் இட்லிக்கு
ஆல்மோஸ்ட் எல்லா ஹோட்டல்லையுமே கிடைக்கும் குடல் கறி இட்லி. சென்னையில் தேடினீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்து மார்னிங் வந்து இட்லி குடல் கறி எங்கேயும் கிடைக்காம எனக்கு தெரியல. இல்லை அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. அப்படியே எங்கேயாவது இருக்கலாம், நானும் பார்த்ததில்ல. மத்தியான நேரங்களில் கிடைக்கும், லஞ்சுக்கு கிடைக்கும், ஈவினிங் டின்னருக்கு கிடைக்கும். மார்னிங் இட்லிக்கு குடல் கறின்றது மார்னிங் இட்லி குடல் கறி தான் இங்கே ஃபேமஸ். இங்கே இப்போ ஒரு கிடா வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த குடல் எடுத்து முதல்ல காலையில் போட்டுருவாங்க. அதே மாதிரி ரத்தம் பொரியல், ரத்த பொரியல் அதுவும் இங்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல். குடல் கறி, ரத்த பொரியல், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆட்டுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து பயங்கர ஸ்பெஷல் தான் போல இருக்கு. நம்ம அப்படியே கொஞ்சம் அரசியலுக்கு அப்படியே வருவோம். இந்த தேர்தலில் வந்து உங்களுக்கு 2வது முறையாக திமுக கூட்டணியில் சீட்டு கிடைச்சதும் ஒரு வேட்பாளர் அறிவிச்சிங்க. வேட்பாளரை அப்புறம் மாற்றிட்டீங்க. இது சிக்கலை ஏற்படுத்தாதா? என்ன சிக்கலை ஏற்படுத்தும்? என்ன சிக்கலை பார்த்தீங்க 10 நாளா? நான் வேட்பாளர் மாற்றி 10 days ஆச்சு, இல்லை 10-12 days ஆச்சு. ஏதாவது சிக்கலை தான் பார்த்தீங்களா என்ன? அதாவது நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டுப்பாடுங்கிறது எந்த விதமான இது இல்லை. அதாவது பல கட்சிகளில் பல எம்பிக்கு சீட்டு கொடுக்காம புதுசாக சீட்டு கொடுத்தா அந்த பல எம்பி கோச்சிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து பல எம்பி தான் முன்னாடி நின்று தேர்தலே நடத்துகிறாரு. எங்களுக்கு கோச்சிக்கிட்டு கட்சி மாறுறதெல்லாம் பார்க்குறோம். ஆமாம், அதெல்லாம் பார்க்குறீங்க. இல்லைன்னா கம்முனாவது உட்காந்துக்குவாங்க வேலை பார்க்காம. பட் இங்கே அப்படிலாம் எங்கள் கட்சியை பொறுத்த அளவுக்கு அதெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து அந்த ஒரு பதவியை வந்து ஒரு பகட்டுக்காகவோ அப்படிலாம் நினைக்கல, ஒரு சேவைக்காக தான் நினைக்கிறோம். இந்த வேட்பாளர் மாற்றத்துக்கு ஏதாவது திமுகவுடைய அழுத்தம் ஏதாவது? அப்படிலாம் நாங்களாம் வந்து, அதாவது இது ஒரு பிரச்சார யுக்தியாக எதிர்கட்சிகள் பயன்படுத்துவாங்க, அப்படி ஒரு விஷயம் இருக்கும். அதே சமயத்தில் வந்து மக்கள் வந்து யாரும் வந்து ஒரு சங்கடமாக ஃபீல் பண்ணக்கூடாது, புரியுது இல்லையா? நாங்கள் நாளைக்கு எல்லாருமே வந்து அது ஒரு ஹாப்பியாக ஏற்றுக்கணும். ஒரு வேட்பாளரை கேள்வி கேட்கக்கூடாது, ஆனால் அவங்களோட மனம் புண்படக்கூடாது. அதனால தான் வந்து நாங்கள் வந்து உடனே மாற்றுவோம். இதில் ஒன்றும் யார் மாற்றினாலும் ஒன்று தான், எங்களுக்கு வந்து அப்படியெல்லாம் இல்லை. கட்சிக்கு ஒரு தொகுதி கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிற்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனையாக எங்களுக்கு தோணலை. அது அன்னைக்கு நைட் ஒரு 12 o'clock நாங்கள் டெசிஷன் எடுத்து ஆட்சி மன்ற குழு போட்டு டெசிஷன் எடுத்து அறிவித்தோம். அதோடு அது முடிஞ்சு, அவ்வளோதான். அடுத்த நாள் காலையிலேருந்து நாங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவே இல்லை. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் தனி சின்னத்தில் போட்டிடுறாங்க, நீங்க உதயசூரியன் சின்னத்திலே போட்டிடுறீங்க. இது உங்க கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தாதா? 2019 எங்கள் எம்பி வந்து உதயசூரியன் தான் போட்டிட்டாரு, நானும் உதயசூரியன் தான் போட்டிட்டாங்க. எங்கள் எம்பி செயல்படுறதுக்கோ நான் செயல்படுறதுக்கோ எந்த விதமான தடங்களும் அந்த சின்னம் கொடுக்கல. எங்கள் சேவையை நாங்கள் பண்ணுறோம். என் நோக்கம் அதுதான்னா அது முக்கியம் அல்ல. உதயசூரியனுங்கிறப்ப மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் கட்சியும் வளர்க்கணும்ல, அந்த கடமையும் உங்களுக்கு இருக்கு. கட்சி வளர்றதுக்கு அதுக்கு எனக்கு கட்சி வளர்ந்துட்டு தான் இருக்கு. இல்லை, ஒவ்வொரு முறையும் தேர்தலில் உங்கள் அடையாளமாக இன்னொரு கட்சியோட சின்னம் பார்க்கப்படும் போது இதெல்லாம் நீங்கள் பார்க்குற பார்வையில் இருக்கு. நீங்கள் வந்து ஒரு வேட்பாளராக நிற்கிறப்ப அதெல்லாம் ரைட்டு, ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எம்பி, அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு கலர் உங்களுக்கு வரக்கூடாது. நீங்கள் மக்கள் பிரதிநிதி இல்லையா? பொதுவாக கொங்கு வந்து அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அப்படிப்பட்ட இடத்துலயே நீங்கள் திமுக கூட்டணியில் நின்று போன தடவை ஜெயிச்சிட்டீங்க. அதை எப்படி சாத்தியப்படுத்துனீங்க? 2019 எல்லா தொகுதியும் தானே ஜெயிச்சோம். அப்போ எங்கள் கோட்டை இல்லையா? அது நீங்களாவே அப்படி ஒரு டேர்மை உருவாக்கி அப்படி தானே பேசப்படுறது உண்டு. இல்லை, ஓகே. அதாவது அதிகமான அந்த காலத்துலேருந்து அதிகமாக ஜெயிச்சிருந்தாங்க, அதனால் அப்படி இருக்குது. பட் இப்போ அது மாதிரி இல்லை. குறிப்பாக வந்து இந்த பகுதியில் இருக்கிற அருந்ததியர்கள் அவங்க வந்து எம்ஜிஆருக்கு ரொம்ப அட்டாச் ஆனாங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் வந்து அவங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களோட அட்டாச் ஆனாங்க. அவங்க 2 பேர்த்துக்கு பிறகு அவங்க வந்து இப்போ வந்து திமுக தலைவர் மேலே ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க. இன்னைக்கு நிலைமை வேற, அன்னைக்கு நிலைமை வேற, இன்னைக்கு நிலைமை வேற.
அதான் 2016 அவங்க எல்லா தொகுதியிலையும் ஜெயிச்சாங்க. 2019 நீங்க எல்லா தொகுதியிலையும் ஜெயிச்சிங்க. என்ன மாதிரியான வியூகங்கள்லாம் வகுத்து ஜெயிச்சிங்க, எப்படி அதை சாத்தியப்படுத்துனீங்கன்னு கேட்டேன். இது வந்து பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த அளவுக்கு இந்த பகுதி இண்டஸ்ட்ரி நிறைந்த பகுதி, தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி. பிஜேபி அரசு வந்து தொழிற்சாலைகளுக்கு அவங்க கொள்கைகளால் இப்போ வந்து பெரிய இடைஞ்சல்கள் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கூட வந்து எம்எஸ்எம்இக்கு இன்கம் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. யாருமே எம்எஸ்எம்இ நடத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த தேர்தலில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த எம்எஸ்எம்இக்கான அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். தொழில் இருக்கவங்க எல்லாமே வந்து பிஜேபிக்கு எதிர்த்து தான் மோடி மோடி வரக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, அது ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. பட் அதிமுக தொண்டர்கள் பிஜேபியை விரும்பலை, மோடியை விரும்பலை. அதை உணர்ந்து தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாங்க. வெளியில் வந்துட்டாங்க. இப்போ அதிமுக திமுகவுக்கும் தான் போட்டினா, அப்போ பிஜேபி களத்திலேயே இல்லைன்றீங்களா? பிஜேபி களத்தில் இல்லை. எங்களை பொறுத்த அளவுக்கு பிஜேபி களத்தில் இல்லை. அதிமுக தொண்டர்கள் வந்து மோடியை விரும்பலை. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து கூட்டணியிலேருந்து வெளியே வந்தார். ஏன்னா இந்த முறை கூட்டணி சேர்ந்தா கட்சியில் இருக்க பாதி பேர் வெளியே போயிடுவாங்கன்ற ஒரு பயம். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அவர் மோடியை தான் ஆதரிக்க போறாருங்கிறது இப்போ எல்லாத்துக்கும். அதை தான் நான் கேட்க வந்தேன். ஏன்னா தேர்தலுக்கு பிறகு 2 பேரும் கூட்டணி வைக்க போறாங்க. எந்த அடிப்படையில் இல்லை, இப்போ அவங்க வந்து இப்போ இது வரைக்கும் ஒரு, அதாவது இது வந்து பாராளுமன்ற தேர்தல், ஏதோ ஒரு கொள்கை வேணும் இல்லையா? அதிமுக என்ன கொள்கையில் இப்போ பயணிக்கிறாங்கன்னே தெரியல. அதிமுக வந்து ஒன்றா மோடி கூட கூட்டணியில் இருக்கணும், அல்லது மோடியை எதிர்க்கணும். மோடியை அவங்க எதுக்கலை, மோடிக்கு ஆதரவையும் ஓப்பனாக தெரிவிக்கலை. மோடி எதுக்கலனாவே அவங்க வந்து தேர்தலுக்கு அப்புறம் மோடி ஆதரிக்க போறாங்கன்னு அர்த்தம். இது அதிமுக தொண்டர்கள் இப்போ எதிர்க்கலன்னு எப்படி சொல்லுவீங்க? எதிர்த்து தான் களத்துல போட்டிடுறாங்களே. என்ன சொன்னாரு சொல்லுங்க? இல்ல, எதிர்த்து களத்துல போட்டிடுறாங்க. களத்துல எல்லாத்துக்கும் சுயேட்சைக்கு எதிராக கூட தான் போட்டிடுவாங்க. அது வேற விஷயம். அவருடைய பிரச்சாரத்துல மோடிக்கு எதிராக என்ன சொன்னாரு? எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, நாங்க எதிர்கட்சி தானே, நாங்க ஏன் அவங்களை எதிர்க்கணும்? அப்ப தேர்தல் என்ன இருக்கு அவங்களுக்கு? அதாவது திமுக தலைவர் இருக்காரு, ஆளும் கட்சியான திமுகவை தான் நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு. அது வந்து அசம்பிளியில் மக்கள் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற தேர்தலில் வேற மாதிரி அணுகுவாங்க, சட்டமன்ற தேர்தலில் வேற மாதிரி அணுகுவாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து சென்ட்ரல் பத்தி தான் இப்ப பேசணும். அப்படி பேசுறப்ப நீங்க வந்து என்ன கொள்கையோட பேசுவீங்க? ஒன்னா மோடி மறுபடி வரக்கூடாதுன்னு சொல்லுங்க, இல்ல மோடி மறுபடி வரணும்னு சொல்லுங்க. ஒரு ஆளுங்கட்சி பிஜேபி இருக்கு, அப்போ உங்க ஸ்டாண்ட் எப்படி இருக்கணும்? மோடி வரணும்னு இருக்கணும், வரக்கூடாதுன்னு இருக்கணும். ஆனால் தொண்டர்கள் பூரா மோடிக்கு எதிராக இருக்காங்க. அதிமுகவில் தொண்டர்களாகட்டும், 2ஆம் கட்ட தலைவர்களாகட்டும் மோடிக்கு எதிராக இருக்காங்க. இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, தேர்தலுக்கு அப்புறம் மோடி ஆதரிக்க போறாருன்னா அதிமுக தொண்டர்கள் இப்போ அதிமுக ஓட்டு போட்டா யாருக்கு ஓட்டு போடுறதா அர்த்தம்? மோடிக்கு போடுறதா தான் அர்த்தம். விரும்பாத ஒருவருக்கு எப்படி அவங்க ஓட்டு போடுவாங்க? தேர்தல் முடிஞ்சோடனே அவர் வந்து மோடி தான் ஆதரிக்க போறாருன்னு தெரியுது. அப்படி தெரிஞ்சு வந்து மக்கள் வந்து எப்படி ஓட்டு போடுவாங்க? போடக்கூட வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ வந்து அவர் உண்மையில பார்த்தோம்னா சொந்த கட்சி தொண்டர்களுக்கே துரோகம் பண்றாருன்னு அர்த்தம், அவங்களே ஏமாத்துறாருன்னு அர்த்தம். அவங்களே வந்து கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததை நம்ப வச்சு, தொண்டர்களுடைய முடிவை மதிச்சு தானே கூட்டணியிலிருந்து வெளியேறி நம்ம வெளியேறிச்சுல்ல. அப்போ வந்து இப்போ எல்லாத்துக்குமே அந்த உணர்வு வந்துருச்சுல்ல. தேர்தலுக்கு பிறகு அதிமுக பிஜேபி ஆதரிப்பார்கள், மோடி ஆதரிப்பார்கள் உணர்வு எல்லாத்துக்கும் வந்துருச்சுல்ல. அதாவது மோடி கூட்டணியிலிருந்து வெளியே வந்தா என்ன சொல்லணும்? மோடியோட ஆட்சி மோசமா இருக்குன்னு சொல்லணும். ஏன் கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாரு? வந்ததுக்கான காரணம் என்ன? கொள்கை ரீதியாக என்ன காரணம்? மோடி ஆட்சி சரியில்லையா? மோடி மக்களுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அல்லது தமிழ்நாட்டுக்கு பணமே தரலைங்கிறது உங்களுக்கு கோபமா? வெள்ள நிவாரணம் கூட தரலைங்கிறது உங்களுக்கான கோபமா? மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டலைங்கிறது உங்களுக்கான கோபமா? இதெல்லாம் அவங்க வெளிப்படுத்தி இருக்கணும், சொல்லியிருக்கணுங்கிறீங்க. என்ன காரணம்? எதுக்காக வந்தீங்க? கூட்டணியில் இருக்கீங்க, கூட்டணியில் தான் இருந்தீங்க. இப்போ கூட்டணியிலேருந்து வெளியே வர்றதுக்கான என்ன காரணம் சொன்னீங்க? சொல்லலையே. அப்போ தேர்தலுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக கூட்டணியிலேருந்து வெளியே வந்த மாதிரி நடிக்கிறீங்க. அதை அதிமுக தொண்டர்கள் வந்து இன்னைக்கு புரிஞ்சுட்டாங்க. அதனால
அதிமுக தொண்டர்கள் ஒரு பர்சன்டேஜ், கொஞ்சம் பர்சன்டேஜ் எங்களுக்கு ஓட்டு போட தயாராகிட்டாங்க. ஏன்னா அவங்க மோடி எதுக்கு விரும்புகிறாங்க? சட்டமன்ற தேர்தலில் பங்காளி சண்டை போட்டுக்கலாம் யார் ஆட்சின்னு. ஆனால் இப்போ தமிழ்நாட்டினுடைய நலன் முக்கியம். யார் மோடி எதிர்த்து ஜெயிக்க முடியும்? உதயசூரியன் தான். அந்த ஓட்டுகளும் நமக்கு இதுதான் களம். உண்மையான ஒரு நுட்பமாக பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் களம். அப்போ எங்களுடைய வெற்றி என்பது ஒரு உறுதி செய்யப்பட்ட வெற்றி. இந்தியா கூட்டணிங்கிறது வந்து ஒரு சமூக நீதி கூட்டணி. அந்த கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மாதிரியான ஒரு சாதி கட்சி இடம் பெறுறது முரணா இருக்கே அப்படின்ற விமர்சனங்கள் யாரும் உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வருது. இல்ல சாதி கட்சி உங்களுக்கு யாரும் சொன்னாங்க இல்ல அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வருது. அதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கிறேன். கட்சி பேரு கொங்கு நாடு மக்கள் தேசிய கொங்கு நாடுங்கிறது ஜாதியா? இல்ல அப்படி ஒரு அடையாளம் உங்களுக்கு, அப்படி ஒரு முகம். கொங்கு நாடுங்கிறது ஜாதியா? இல்ல ஜாதி இல்ல. ஆமா, அப்புறம் என்ன? ஆனா தொடர்ந்து அப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுது அப்படின்றதுனால கொங்கு நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் கட்சியில் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் பயணிக்கிறோம். 19 தேர்தலில் எல்லா மக்களும் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருக்கோம். தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் 5 வருஷமா இயங்கினாரு. அவர் என்ன ஜாதி ரீதியாக இயங்கினாரு? இப்போ நான் 3 வருஷமா சட்டமன்றத்தில் இயங்குறேன். நான் என்ன ஜாதி ரீதியாக இயங்கிட்டேன் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு உதாரணத்தோடு பேசுறீங்கன்னா ரைட்டு. நீங்களாம் வந்து ஒரு எனக்கு ஒரு கட்டத்துக்குள்ள கட்ட பார்க்குறீங்க. அது உங்களுடைய வீக்னஸ். அந்த மாதிரி விமர்சனம் உங்களுடைய வீக்னஸ் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு பதிலாக நீங்க வந்து என்ன வந்து ஒரு கட்டத்துக்குள்ள கட்ட பாக்குறீங்க. நாங்க அப்படி இல்லை அப்படின்னா, இல்ல நீங்க இப்படிதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கிற பதிலாக வேணும்னு, அதாவது எங்களுடைய வளர்ச்சி பொறுக்க முடியாம பேசுறவங்க. மேற்கு மண்டலத்தில் திமுக கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார்? எல்லா தொகுதியும் ஈஸியா ஜெயிப்போம், எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 19 இருந்ததோட தமிழக அரசனுடைய மக்களை சேர்ந்திருக்கிற திட்டங்கள், மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை திட்டம், அதே போல பேருந்துகளிலே கட்டணமில்லா பயணம், காலை சிற்றுண்டி, கல்லூரி செல்லுகிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய். ஒரு குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 5000 ரூபா வருது. இந்த 3 வருஷத்தில் முதலமைச்சர் போன திட்டங்களால் ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபா. இந்த மாதிரியான மக்கள் நல திட்டங்கள்லாம் திமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ். எது இல்லை, 2019 இருந்த மாதிரி வலிமையான கூட்டணியும் இல்லை. அப்போ நீங்கள் வந்து எந்த விதத்தில் வந்து எங்கே எங்களுக்கு மைனஸ் இருக்குது யாரும் சொல்லவே முடியாது. மக்கள் மத்தியில் நம்ம வந்து அந்த வெற்றிக்காக போடக்கூடிய ஓட்டுகளும் இருக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின் எதுவும் பிரத்யேகமாக உங்களுக்கு ஏதாவது அறிவுரை வழங்கினாரா இந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்கு? அது எல்லாமே தான். அந்த ஸ்கீம்ஸ் பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க, அது திருப்பி திருப்பி சொல்லுங்க, இந்த திட்டங்கள்லாம் தொடரணும். இப்போ காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை வெளியே வந்திருக்கு. உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி, அந்த தேர்தல் அறிக்கை எப்படி பாக்குறீங்க? தேர்தல் அறிக்கைன்னு எங்களுக்கு பூஸ்ட் கொடுத்துருக்கு. அதுல இருக்க ஜனரஞ்சகமான ஒரு சமூக நீதி பார்வையோடு காங்கிரஸ் கட்சி இப்போ வந்து தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு வருஷம் 1 லட்சம்னு சொல்லியிருக்காங்க, 1 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கல்வி கடன் முழுசாக தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு இன்னும் நம்மளை அடிஷனல் ஸ்ட்ரென்த்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சாத்தியமா அதெல்லாம்? நாங்கள் முதலமைச்சர் வந்து மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னப்போ இதே கேள்வி கேட்டீங்கல்ல, இப்போ சாத்தியமாச்சா இல்லையா? பேருந்தில் இலவச பயணம்னு சொன்னப்போ இதெல்லாம் தேர்தலுக்காக சொல்றது சாத்தியமா? நீங்கள் சாத்தியமா இல்லையா? அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்க சாத்தியமாகாது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் 400 ரூபா சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு அடித்தட்டு மக்களுக்கு ஒரு அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயம் இல்லையா? சிலிண்டர் 500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க, தேவையான விஷயம் இல்லையா? இப்போ இவங்க வந்து இப்போ இருக்கிற பிஜேபி அரசு தேர்தல் வந்தால் 100 ரூபா 200 ரூபா குறைச்சிக்குவாங்க. தேர்தல் முடிஞ்சால் மறுபடியும் இப்போ 1200 ஆயிரம் போகுது. மக்களுக்கு அதெல்லாம் புரியுது இல்லை? இவ்வளோ இந்த நாட்கள் ரொம்ப குறைவா இருக்கு, பிரச்சாரமும் தீவிரமா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது எங்களுடைய மண்ணினுடைய மனம், எங்கள் பாரம்பரிய இந்த உணவெல்லாம் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்த போகிறீங்க. பச்சை புளி ரசம் எப்படி பண்ணுறதுங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நம்ம சொல்லித்தர தேவையில்ல, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னதே ஒரு நல்ல ரெசிபி தான். இந்த பச்சை புளி ரசம் எப்படி வைக்கிறதுன்றது நம்ம பேட்டியை பார்த்தாலே வச்சிருவாங்க. எல்லா ஊர்லேயும் வைக்க தான் போகிறாங்க, சுவைக்க தான் போகிறாங்க. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சிங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.